அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வேற கேள்வி. போன வாரம் வந்து மகாபாரதத்தில் வந்து சொன்னீங்க. மகாபாரதத்தை வந்து மனிதருடைய இது வந்து சேர்த்து சொல்லியிருந்தீங்க. அது பற்றி அதை தொடர்ச்சியாக அது வந்து பீஷ்மர், அர்ஜுனர், கர்ணர், பஞ்சபாண்டவர்கள் பற்றி இப்போ நான் என்ன போன வாரம் சொன்னத 4 வர்ணம்னு சொன்னாங்க. கொஞ்சம் பார்த்தீங்களா? 4 வர்ணம் சொன்னாங்க. இதை 4 இல்லைன்னா எதுவுமே இயங்காது. சத்து வேணும், பிராணம் வேணும், கழிவு வெளியேறணும், வாட்சி செய்ய நடக்கணும். இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்குது அஸ்தினாபுரத்துக்கு. அதாவது அஸ்தினாபுரத்தை நான் தான் காப்பேன், பாதுகாப்பு தான் என் வேலை அப்படி பீஷ்மர் சொல்ல. பீஷ்மர் என்ன வரோம் அவருக்கு? விரும்பிய போது மரணம், விரும்பிய போது எனக்கு அவருக்கு மரணம். ஏன்னா அவருக்கு மரணம் யாரையும் கொல்ல முடியாது, அவரை கொல்ல முடியாது. ரெண்டாவது யாரோட புத்திரன் அவரு? கங்கை புத்திரன். கங்கை புத்திரன். கங்கை புத்திரன். கங்கை புத்திரன் புரிஞ்சிச்சு? அது கங்கை புத்திரன். கங்கை புத்திரன் புரிஞ்சுதா? கங்கைன்னா என்ன? நீர். 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 கங்கை ஒரு புத்திரன் வர முடியுமா? நீங்க எடுத்துக்கணும். அது என்ன சொல்றாங்க? நீர். இந்த உடம்பை எதுக்கு? நீர் ஆதாரமா இருக்கணும். அதை தான் விஸ்வ இந்த அஸ்தினாபுரத்தே நான் என்னோட பாதுகாப்பு, என்னோட வேலை, என் வேலை, முக்கிய வேலை. புரிஞ்சிச்சா? அஸ்தினாபுரத்தை பாதுகாக்கிறதா என் வேலைன்னு அவர் வேலை செய்வார். அஸ்தினாபுரத்தை யாரு? கங்கை புத்திரர். கங்கை புத்திரர். கங்கைனா நீர். இந்த உடம்புல முதல்ல நீர் இருக்கும். 4 வேதம் அடிக்கடி தாகம் குடிச்சிட்டு தாகம் இல்லைன்னா சேர்த்து போயிடுவேன். அப்போ ஒரு நம்பிக்கையில் என்னென்ன வழிபாடு தலங்களில் வந்து பேசுகிறாங்க. அந்த நம்பிக்கையில் இருந்து அந்த நீர் தாகம் அடிக்கும்போது எல்லாம் மறந்து போயிடும். ஒரு இதை நம்பி இருந்தாங்களே, அப்போ அது யாமக்குமே வராது. அதேமாரி இந்த யூடியூப்பு ஆன்மீக பேச்சாளர்கள் வந்து அது உண்மையை மட்டும்தான் பேசணுங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. யாரும் அதை பார்த்த மாரியே ஏற்கனவே மக்கள் வந்து ரொம்ப அதில் ஆழ்ந்து போய் இருக்குது. ஆழ்ந்து போய் இருக்கிறது இந்த யூடியூப்பில் பேசுகிறவங்க வந்து அது இந்த பக்தியில் வந்து நிறைய அந்த நல்ல தமிழ், நமக்கு அரகுர தமிழ், அவங்களாம் நல்லா அந்த தமிழ் இலக்கியத்தை படிச்சுக்கிட்டு அப்படியே உண்மை மாரியே பேசிடுறாங்க. அப்படியே அவங்க நம்ம தயவுசெய்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உண்மையை மட்டும் சொல்லுங்கள். இந்த இறைவன் யார் பார்த்தவர்கள் பேச்சே வேற மாதிரி இருக்கும். இறைவன் யார் உணர்ந்தவர்கள் பார்த்தவர்கள் என்ன சொல்லுவாங்களா? ஊனுடம்பே ஆலயம்னு சொன்னாங்க. துரியம் கடந்ததோர் ஜோதின்னு சொன்னாங்க அவையார். புரியா? மாணிவாசகர் என்ன சொன்னாருங்க? 9 மலைவாழ் குடியிலும் மாசற்ற சோதியன்னு சொன்னாங்க. இந்த மலைவாழ் குடி 9 குடிகள் சொல்கிறாங்களே, எதை சொல்கிறாங்க? எல்லாமே எதை சொல்கிறாங்க? அப்புறமா அகஸ்தியர் சுற்றி திரிவதிலேயே சூச்சம் சுழிலே நிலை எறிந்தாலே மோட்சம். இப்படி இறைவன் உணர்ந்தவர்கள் இப்படி தான் பேசுகிறாரு. ஆனால் நம்ம அறகுறையாக நம்ம படிச்சுட்டு மக்களிடம் அந்த உண்மை நடந்ததாக முருகன் இப்படி வந்து காப்பாற்றுற, அப்படி வந்து காப்பாற்றுவாங்க, இப்படி தயவு செய்து பேச வேண்டாம். உண்மையை மட்டும் பேசுங்க. இந்த பேச்சாளர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் இவங்கெல்லாம் வந்து அது மக்களுடைய மேலும் மேலும் அதை விடுபடாமல் அந்த பக்திங்கிற பேரில் உண்மையை தெரிஞ்சுக்காம வாழ்ந்து செத்து போய்டுறாங்க. அதுலேயே இருந்து செத்து போய்டுறாங்க. அவங்க உண்மையை சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மகாபாரதத்துக்கு உண்மையை சேர்ந்த மக்கள் எப்பயோ அதுலேருந்து வெளியே வந்திருக்கும். அது பாடம் கற்றுக்கிட்ட உண்மை பொய்ங்கிறதுல மகாபாரதம் உண்மை தான். அது என்னன்னு தெரியாமல் இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. தெரிஞ்சிருந்தால் அது அந்த இடத்த படிச்சுட்டு வெளியே வந்திருப்பாங்க. இன்னும் அந்த மகாபாரதம் என்ன இந்த 1ஆம் கிளாஸ்லேயே மக்கள் எல்லாம் உட்காந்துருக்கு. இந்த தயவுசெய்து இந்த சொற்பனைகள் அதிலிருந்து மீட்டு மக்களை
வெளியே கொண்டு வருங்க, அதுக்காக பேசுங்க. உணர்ந்திருந்தீங்க அவங்க உங்கள் கடவுள் பெருசு, எங்கள் கடவுள் சாமி சின்னவன், இந்த சாமி நீங்கள் கல் பேய் கடவுள் இறைவன் உணர்ந்தவன் பேசவே மாட்டான். இது உண்மையை முதல்ல பற்றிங்க. இறைவன் உணர்ந்த ஒரே மாதிரி தான் பேசுவான். இவங்க சித்தர்கள்லாம் ஒரே மாதிரி தான் பேசுனாங்க. பெருசு கிருசுங்கிற வேலையே இல்லை, மாசற்ற சோதியாக சொன்னாங்க. 5 புலனும் உச்சு. ஐயா கிட்ட வந்தீங்கன்னா என்ன சொல்லுவார், வெளிக்கு வெளி கிடந்து சும்மா இருக்க சுகம்னு சொல்லுவார். தன்னை அறிந்து இன்பம் முறை வெண்ணிலாவேன்னு சொன்னார். எல்லாம் இப்படி தான் சொன்னாங்க இறைவனை உணர்ந்தவங்க எல்லாமே. ஆனால் அந்த படிச்சுவிட்டு தெளிவாக படிச்சுட்டு மக்களை குழப்பி விட்டு இன்னும் அதில் உட்கார வச்சு அவங்கள மீள முடியாமல் பண்ணிடுறாங்க. தயவுசெய்து அவங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள், உண்மையை மட்டும் பேசுங்க, வேற கேள்வி. பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்கள் இப்போ சொல்லணுமா இல்லை அடுத்த வாரங்களில் வந்து தொடர்ச்சியாக செய்யும். தண்ணி வேணும். இந்த அஸ்தினாபுரத்துக்கு இந்த எலும்புக்கு நீர் முக்கிய பங்கு. நீர் வந்து சுக்கிலமாக இருக்குது, ரத்தமாக இருக்குது, மூளையாக இருக்குது. இதில் நீரின் கூறுகள், இந்த நீரின் கூறுகள் வச்சு தான் அவங்க கங்கை புத்திரர் விஸ்மர் சொல்லி அதுக்கு உதாரணத்துக்கு உருவத்தை கொடுத்து காமிச்சாங்க. உண்மை பொருள் நீர், நீரில் தான் உற்பத்தி, உண்மை பொருள். அதை வந்து சமயத்திலையும் இந்த சொற்புடையவர்கள் சொல்ல மாட்டுறாங்க. அதாவது அந்த பிரச்சனை கங்கை புத்திரன் சொல்லிட்டாங்க. இப்போ கங்கை புத்திரன் அது நடந்தது, அங்கே இருக்காருங்க, ஒரு ஆள் இருக்காருங்க மாதிரி இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த கங்கை புத்திரன் இதாண்டாங்கிறத சொல்லாமல் விட்டுறாங்க. அதால் வர விளைவு இன்னும் நடந்தா விட்டுருக்கு. திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் மேலும் இந்த பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்கள் இந்த 18 நாள் போருக்கு நிறையா இருக்குது. அது போய்கிட்டே இருக்கும். அடுத்த வாரம் தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளலாம். தயவுசெய்து பண்ணி வச்சுக்கிங்க. அது உங்களுக்கு நல்லது. அதுக்காக நாங்கள் காசு கிடைக்கும் அது கிடைக்குங்கிறதுக்காகலாம் நான் சொல்லலை. வேணும்னா உங்கள் விருப்பம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்மை உங்களுக்கு புலப்படும். போட வார வீடியோங்கள் உங்களுக்கு வரும். உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காகவே நீங்கள் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.